எபிசோட் 5. சாமியாரும் சீடர்களும் காஞ்சனமலைக்கு செல்வதற்கான தயாரிப்புகளை செய்தனர். அதற்காக அங்கு செல்ல புறப்பட்டனர். திடீரென்று அவர்கள் சென்று கொண்டிருந்த வண்டி கட்டுப்பாட்டை இழந்து ஒரு பள்ளத்திற்குள் விழச் சென்றது. சாமியாரும் சீடர்களும் பத்திரகாளி தேவியை எங்களை காப்பாற்றுக்கள் என்று தேவியிடம் சரணடைந்தனர். அந்த இடத்தில் நின்ற ஒரு பனைமரம் அதை தடுத்து நிறுத்தியது. அந்த பனைமரத்தின் அருகில் ஒரு வெற்றிலை கொடி செழிப்பாக விழுந்திருந்தது. அதை பார்த்து அதிர்ந்தார் சாமியார். ஏனெனில் அந்த வெற்றிலை கொடியில் பிரமி பூட்டும் வகையில் ஒரு காட்சி அவருக்கு தெரிந்தது. ஒரு குளம். அந்த குளத்தில் தண்ணீரின் மேலே ஒரு மனிதன் நடப்பது போல் தெரிந்தது. அதை கண்டதும் சாமியாருக்கு தானே அவ்வாறு அந்த தண்ணீரின் மேல் நடந்தது போல் ஒரு உணர்வு ஏற்பட்டு கொண்டே இருந்தது. அதுவரை கோவிலில் வைத்து கிடைத்த ஓலைச்சுவடியில் நீயும் இந்த குடும்பத்தில் ஒருவன் என்றிருந்ததை அவர் மிக பெரியதாக எண்ணவில்லை. இந்த நிகழ்ச்சியை கண்ட பின்பு அவருக்கு அந்த குடும்பத்தில் ஒருவன் என்ற உணர்வு அவரை அறியாமல் ஏற்பட்டு கொண்டே இருந்தது. உடனே ஆகாயத்தில் ஒரு அசரீரி ஒலித்தது. சாமியாரே, காஞ்சனமலைக்கு செல்லும் முன் சந்திரமலையில் இருந்து கிடைத்த வெள்ளிக்கண்ணையும் அருள்புரம் பத்திரகாளி தேவிக்கு அணியுங்கள். அதுவே உங்கள் குழப்பத்திற்கு விடை கொடுக்கும். அப்பொழுதே உங்கள் பயணத்திற்கும் வழி கிடைக்கும் என்று கேட்டது. சாமியார் வெள்ளிக்கண்ணையும் தங்க நகையையும் அருள்புரம் பத்திரகாளி தேவிக்கு அணிவிக்க அருள்புரத்திற்கு பயணமாகிறார். பாதையில் அவர் எதிர்கொள்ளும் காட்சிகள் மிகவும் வியப்பூட்டும் வகையில் இருந்தன. சுழலும் காற்று வெள்ளிக்கண்ணையும் நகையையும் கையிலிருந்து பறித்தெடுப்பது போல அடித்தது. தேவியின் அருளால் எதையும் சமாளிக்கலாம் என்று தன்னம்பிக்கையுடன் கைகளை இறுக பிடித்தார். சாமியார் வெள்ளிக்கண்ணையும் தங்க நகையும் தேவிக்கு அணிவிக்க வரும்போது ஆலயத்தின் உள்ளே ஒரு திரை போல் பறந்து கிடந்த மாயம் விலகியது. மறைந்திருந்த சில நிழல்கள் முற்றிலும் அழிந்தன. சாமியார், பத்திரகாளி தேவியே, உங்கள் அருள் எப்போதும் எங்களோடு இருக்க வேண்டும். நீங்களே எங்களுக்கு அருள் புரியுங்கள் என்று நெஞ்சார வேண்டினார். அந்த நிமிடத்தில் தேவியின் திருமேனியில் பொன்னிற ஒளி வீசியது. இதே நேரத்தில் அரண்மனையில் வியக்கத்தக்கும் வகையில் பல விஷயங்கள் நடந்தன. அரண்மனையின் பெருமை மிக்க அரங்கில் விவேக் அமர்ந்திருந்தான். அவனுக்கு திடீரென்று பத்திரகாளி தேவியின் அருள் கிடைத்தது. அவனுக்கு ஒரு புத்துணர்ச்சி ஏற்பட்டது. அந்த நேரம் அவனை சுற்றி நிறைய பெண் பேய்கள் நின்று கொண்டிருந்தன. அவற்றின் முகங்களில் கொடூரம் தோய்ந்திருந்தது. அவன் அந்த பேய்களை கொஞ்சம் ஆட்டம் காட்டலாம் என்று நினைத்தான். எனக்கு பசிக்கிறது, சாப்பிட ஏதாவது கொண்டு வாருங்கள் என்றான். உடனே ஒரு பேய் அவனுக்கு சாப்பாடு கொண்டு கொடுத்தது. அவன் அது நன்றாக இல்லை என்று அந்த பேயை அலைய வைத்தான். பேய் மிகவும் களைத்து போனது. இதே போல ஒவ்வொரு வேலையும் கொடுத்து ஒவ்வொரு பேயையும் களைப்புடன் இருப்பது போல செய்துவிட்டான். ஆனால் அந்த அழகான பெண் மட்டும் சாந்தமாகவும் துக்கமாகவும் நின்று கொண்டிருந்தாள். உடனே அவளிடம், என்னப்பா ரொம்ப நேரம் அப்படியே என்ன பாக்குறீங்க? என்ன, என் முகத்துல ஃபேர் அண்ட் லவ்லி அடிக்கணுமா? அதான் அடிச்சிட்டு போங்க என்றான். உடனே அவள் வெட்கப்பட்டு கொண்டு ஓடிவிட்டாள். என்னடா பேய் இப்படி வெக்கப்படுது என்ற மனதுக்குள் நினைத்து கொண்டான். ஆனாலும் அவளிடம் அவனுக்கு ஒரு ஈர்ப்பு. அவளை பார்க்கும் பொழுது ஏதோ முன் ஜென்ம தொடர்பு இருப்பது போலவே அவனுக்கு தோன்றியது. ஒரு பெரிய புள்ளி கண்ணு கொண்ட பேய், நாம பேய்களப்பா, நாம எதுக்கு இவனுக்கு பயப்படணும்? நாம தான் அவனை பயமுறுத்தணும் என்று கூறியது. நீ பேயா? அப்படின்னா அவ்வளோ நாள் நான் பார்த்த பேய் படத்தில் நடிச்சது நீதானா என்று கேட்டான். அந்த பேய்க்கு கோபம் வந்தது. ஒரு ஜடாமுடி கொண்ட பேய், நீ இப்படி எங்களை இகழ்ந்து பேசவே கூடாது, அப்படி பேசினா உன்னை நாங்க பயமுறுத்துவோம் என்றது. அந்த பேயிடம், உனக்கு பல் தேய்க்கணும், அதுக்கப்புறம் வேணும்னா நீ பயமுறுத்து என்று கூறி அதை கிண்டல் அடித்தான். அது வாயை பொத்தி கொண்டு நின்றது. இவனுக்கு பயமில்ல, நம்மளால இவனை பயமுறுத்த முடியாது என்றது இன்னொரு பேய். அப்பொழுது ஒரு பேய், நான் டான்ஸ் ஆடி இவனை தோற்கடிக்க போகிறேன் என்று டான்ஸ் ஆடியது. அதற்கு விவேக், வாவ், நீங்க தான் பேபி ஷார்க் டான்ஸ் ஆடுறீங்களா? ஐயோ, நீங்க ஆடுற ஆட்டத்துல உங்க பல்லெல்லாம் கீழே விழுந்துரும் போல இருக்கு, கொஞ்சம் பார்த்து ஆடுங்க என கிண்டல் செய்தான். ஒரு பேய் தன் வாயை அகலமாக திறந்து அவனை பயமுறுத்த, பாய் பாய் என்று சிறுபிள்ளைத்தனமாக சென்றது. பதிலுக்கு அவனும் பாய் பாய் என்று கூறிக்கொண்டான். அதற்கு அந்த பேய் பல்லை இழித்தது. விவேக் அதை கண்டு, அடடே, அப்படியே டென்டிஸ்ட் அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி இருக்கு என்றான். அந்த அழகான பெண் எதையோ சொல்வது போல் திரும்பி திரும்பி விவேக்கை பார்த்தாள். விவேக் அவளை பார்த்து, நீ மட்டும் நல்லவளா தெரியுது, நம்ம 2 பேரும் காமெடி ஜோடி ஆகலாமா? அவள் சிறு புன்னகையுடன் மெல்ல தலையாட்டினாள்.
விவேக் கடவுளின் அருளால் தன் ஆத்மாவில் திடீரென்று லேசாக ஒரு ஒளி தோன்றியதை உணர்ந்தான். இப்ப பாரு என்று கூறி கெட்ட பேய்களை நோக்கி தன் கையை உயர்த்தினான். ஒளி பாய பேய்கள் அலறியபடி ஓடின. அம்மாடி, இவன் ஸ்பெஷல் எஃபெக்ட் கொடுக்கறானே என்று கூறி அலறி அடித்து ஓடின. மற்றொரு பேய், அடடே, இது ரஜினி ஸ்டைலில் கை நீட்டினது மாதிரி இருக்கே என்று கூறியது. விவேக் அவர்களை ஒளியால் விரட்ட, நீங்க எல்லாரும் ஓடும்போது பீஜியம் வேணுமா என்று கேட்டான். விவேக் ஒரு பேயை நோக்கி, நீ பேய் தானே, உடம்புல இவ்வளவு ஹெல்த்தா இருக்கே, என்ன ஜிம்முக்கு போறியா என்று கேட்டான். அந்த பேய் திடீரென தன் வயிற்றை பார்த்து, பேய் ஒல்லியா இருக்கணும்னு யார் சொன்னாங்க என்று அசந்தபடி கேட்டது. உடனே விவேக் கூறினான், இல்ல, குண்டா இருக்கும்போது நீ ஓடுறத நினைச்சு பார்த்தேன், சிரிப்பு வந்துடுச்சாதான் கேட்டேன். விவேக் ஒரு பேய் அருகே சென்று, சாரி, நீ பேய் மாதிரியே தெரியல, பேய்களை போல கொஞ்சம் ஸ்டைலா இருக்க முடியுமா? பேய்கள் ஒரே நேரத்தில் கலங்கி போய், ஸ்டைலா, நாங்க கலர் புடவையா கட்டணும் என்று கேட்டது. உடனே பேய்களிடம் செல்ஃபி எடுப்பது போல சின்ன ஸ்மைல் பிளீஸ் என்றார். விவேக்கின் தொல்லை தாங்காமல் அவைகளும் அலறியபடி ஓடின. விவேக் ஒரு ட்ரம்ஸ்டிக்கை எடுத்துக்கொண்டு பூம் பூம் என்று துள்ளலாக அடிக்க பேய்கள் தலையை பீத்து கொண்டு ஓடின. அப்போது சுவரின் பின்னால் நீண்டு கொண்டு ஒரு பேய் எட்டி பார்த்தது. உடனே விவேக் அதை பார்த்து, என்ன நீங்க ரகசியமா இருக்கீங்க, என்ன நம்ம 2 பேரும் சரக்கடிக்கலாமா என்று கேட்டு கிட்ட நெருங்கினான். உடனே அந்த பேய் ஐயோ அம்மா என்று அலறி எடுத்து விட்டு ஓடியது. இவ்வாறு அனைத்து பேய்களையும் விரட்டிவிட்டான். சரி, நான் என் வேலையை பார்க்கலாம் என்று திரும்பினான். அந்த நேரம் அவன் வெளியே வரும் பொழுது ஒரு கை அவனது கையை பின்னால் இருந்து பிடித்தது. அதிர்ச்சியில் திரும்பினான். அங்கு பார்த்தால் அவள் கண்ணீர் வடிக்கும் கண்களுடன் ஏக்கத்துடன் நின்று கொண்டிருந்தாள். வேண்டாம் என்பது போல தலையசைத்து அவனை பார்த்து நின்று கொண்டிருந்தாள். அவனும் இமைக்காமல் அவளது பார்வையால் மயங்கி அவளது கண்ணையே பார்த்து கொண்டிருந்தான். உடனே அவன் ஏதோ தைரியத்தை வரவழைத்து கொண்டவன் போல தன் இயல்பு நிலைக்கு வந்து, என்னமா கண்ணு, நீ என்ன போகலையா, உனக்கு ஸ்பெஷலா பூஜை எதுவும் போடணுமா என்று கேட்டான். அதற்கு அவள், என்னால உன்னை விட்டு போக முடியாது விவேக், எனக்கு நீ வேணும், எனக்கு நீ மட்டும்தான் வேணும் என்று உறுதியாக கூறினாள். அவனுக்கும் அவளை கடுமையாக பேச மனம் வரவில்லை. ஏதோ முதல் முறை அவளது முகத்தை புகைப்படத்தில் பார்க்கும் போதே அவனை அறியாமல் அவளின் மீது அவனுக்கு ஒரு இனம் புரியாத மயக்கம். அவளை விட்டுவிட அவனுக்கும் மனம் இல்லை. அவள் பக்கம் ஏதோ நியாயம் இருப்பதை உணர்ந்தான். பெண்ணே, நான் உனக்காக என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். நீ என்னுடனே இருந்து விடு என்றாள். அவன் எதுவுமே புரியாதவனாய் அதர்ந்தான். இது இப்படி இருக்க விவேக்கின் தந்தை வெளியூரில் இருந்த போதும் ஊரில் நடக்கும் விஷயங்கள் பற்றிய செய்திகள் அவர் உறவினர் ஒருவர் மூலம் அறிந்துவிட்டார். அப்பொழுது அவருக்கு விவேக்கின் ஜாதகத்தை கணித்த ஜோதிடர் சொன்னது ஞாபகம் வந்தது. என்ன நடந்தாலும் என் மகனை காப்பாற்ற வேண்டும் என்று நினைத்து அவர் உடனடியாக ஊருக்கு திரும்ப முடிவெடுத்தார். அந்த பெண் யார்? அவள் பேயா இல்லை வேறு எதுவுமா? அவள் எதற்கு விவேக்கை தன்னுடன் இருக்க சொன்னாள்? விவேக்கின் தந்தையிடம் ஜோதிடர் கூறியது என்ன? அறிந்து கொள்ள இணைந்திருங்கள். நன்றி.